This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. விருதுநகருக்கு விடியல். ஸ்ரீவல்லிபுத்தூர் சிவகாசி இடையே புதிய ரயில்வே மேம்பாலம் திறப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் செல்லும் சாலையில் உள்ள சாட்சியாபுரத்தில் அமைந்திருக்கும் ரயில்வே கேட் ஒவ்வொரு முறையும் மூடப்படும் போது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி நடந்து வந்தது. பணிகள் முடிந்த நிலையில் மேம்பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் என்று பெயர் சூட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ஸ்ரீவல்லிபுத்தூர் சிவகாசி ரயில் நிலையங்களுக்கு இடையே 30 கிராம மக்கள் இதனால் பயன்பெறுவார்கள். விருதுநகர் மாவட்டம் 2 பிரதான ரயில் வழித்தடங்களை கொண்டுள்ளது. ஒன்று விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலி செல்லும் சென்னை கன்னியாகுமரி பிரதான ரயில் பாதையாகும். அடுத்ததாக விருதுநகரில் இருந்து திருத்தங்கல், சிவகாசி, ஸ்ரீவல்லிபுத்தூர், ராஜபாளையம் வழியாக தென்காசி நோக்கி சென்று கோட்டையை அப்படியே கேரளாவின் கொல்லம் செல்லும். இதில் சிவகாசியிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் செல்லும் சாலையில் உள்ள சாட்சியாபுரத்தில் அமைந்திருக்கும் ரயில்வே கேட் ரயில் வரும்போது எல்லாம் மூடப்படும். இந்த ரயில்வே கேட் ஒவ்வொரு முறையும் மூடப்படும் போது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வந்தார்கள். பள்ளி மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் அவசரமாக மருத்துவமனை செல்லும் மக்களும் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழ்நிலை இருந்தது. அங்கு பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து விருதுநகர் மாவட்ட மக்களின் சிரமத்தை போக்கும் வகையில் சிவகாசி மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் ரயில்வே நிலையங்களுக்கிடையே சாட்சியாபுரத்தில் புதிய மேம்பாலம் கட்டுவதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கிணங்க ஸ்ரீவல்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருசூழி, நாரிக்குடி, பார்த்தினப்பூர் சாலையில் ரயில்வே பாலத்துக்கு மாற்றாக ஸ்ரீவல்லிபுத்தூர் மற்றும் சிவகாசி ரயில் நிலையங்களிடையே சாட்சியாபுரத்தில் கட்டப்பட்டுள்ள சாலை மேம்பாலத்தை முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேற்று தலைமை செயலகத்தின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த மேம்பாலம் சிவகாசியை சுற்றியுள்ள சாயாபுரம், ஆனையூர், தேவர்குளம், திருத்தங்கல் உள்ளிட்ட 30 கிராமங்களை சேர்ந்த 5 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தியாகி சங்கரலிங்கனார் விடுதலை போராட்ட வீரரும் மதராஸ் மாநிலம் என்று அழைக்கப்பட்ட மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவதற்கு தனது வீட்டின் முன்பு 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவரும் ஆவார். அவரது தியாகத்தை போற்றும் வகையில் புதிதாக திறந்து வைத்த மேம்பாலத்திற்கு தியாகி சங்கரலிங்கனார் மேம்பாலம் என்று முதல்வர் ஸ்டாலின் பெயர் சூட்டினார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.